பிலாவல் பூட்டோ ஒரு கயவன். அவரின் இன்னொரு பேர் பில்லு ராணி. தன் தாயை கொன்றவர்களிடம் கைகோற்றவன் அவன் ஒரு மனிதனா? சோ பிலாவல் பூட்டோ நிஜமாகவே ஒரு ஆண்மகனாக இருந்தால், தெம்பும் திராணியும் இருந்தால் சொன்னதை செய்து காட்டும். பாகிஸ்தான் ராணுவமே புறமுதுகு காட்டி ஓடும் ராணுவம். மியான்மர்ல சமீபத்தில் ஒரு அட்டாக் நடந்தது, ட்ரோன் அட்டாக். அது இந்தியா தான் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது இந்தியா செய்யவில்லை என்றால் இந்தியாவுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள், யார் வேண்டும் என்றாலும் செய்திருக்கலாம். மணிப்பூர்ல இன்னைக்கு மணிப்பூரை பத்தி யாராவது செய்தி படிக்கிறீங்களா? ஏதாவது வருதா செய்தி? ஏன்னா ராணுவம் அங்க போய் AFSP வந்த உடனே எல்லாம் அடங்கிடுச்சு. இன்னொரு பக்கம் டிபெட் பிரச்சனையை இந்தியா கையில் எடுத்துள்ளது. டிபெட் என்பது தனி நாடு, சைனாவோட அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைனா இந்தியாவுடன் சண்டையை நாடாது. நேபாளில் இருந்து பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்கு சில ஏற்பாடுகள் செய்த வண்ணம் உள்ளது, அதை நாம் நிறுத்த வேண்டும். இந்தியாவில் மிகப்பெரிய மத கலவரம் வெடிக்கும் என்பது பாகிஸ்தானின் எண்ணம். இந்த எண்ணத்துக்கு சைனாவும் துணை செல்கிறது, பங்களாதேஷும் துணை செல்கிறது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம் சார். பாகிஸ்தானினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிலாவல் பூட்டோ சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. சிந்து நதி நீரை இந்தியா தராவிட்டால் சிந்து உட்பட 5 நதிகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பஞ்சாப் ரீஜியன்ல, அந்த 5 நதிகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பகல் கனவு இல்ல சார், ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு தைரியம். பிலாவல் பூட்டோ ஒரு கயவன். அந்த கயவனின் முட்டாள்தனமான பிதற்றலுக்கு என்னிடம் பதில் இல்லை. ஏன்னா முட்டாளுக்கு பதில் சொல்வது என் கடமையும் அல்ல, இந்த அரசின் கடமையும் அல்ல, ஒரு இந்திய சாமானிய பிரஜையின் கடமையும் அல்ல. அவரின் இன்னொரு பேர் பில்லு ராணி. பில்லு ராணியா? அங்கே அவரை கூப்பிடுவது, பாகிஸ்தான் மக்களே பிலாவல் பூட்டோவை கூப்பிடுவது பில்லு ராணி, ரெண்டும் கட்டான் என்று அவரை கேலி எள்ளி நகையாடுகிறார்கள். எதுக்காக அப்படி சொல்றாங்க பில்லு ராணி அப்படின்னு? ரெண்டும் கட்டான் அப்படிங்கிற காரணம் ஏன் சொல்லப்படுது? பல்வேறு காரணங்கள். காரண காரியங்கள் சில விஷயங்களை நம்ம இங்க வெளிப்படையா விளக்க முடியாது. ரெண்டாவது, தன் தாயை கொன்றவர்களிடம் கைகோற்றவன் அவன் ஒரு மனிதனா? அவருடைய தாயை யார் கொன்னா? ராணுவம். பாகிஸ்தான் ராணுவமும் ISI சேர்ந்து தானே சார் பெனசீர் பூட்டோவை 2007 கொன்னது. அப்பேற்பட்ட ஒரு ராணுவத்துடன் கைகோத்திருக்கும் ஒரு கயவன், ஒரு ஒரு பேடி, ஒரு 2ஆம் தர ஒரு அரசியல்வாதி, அவனையெல்லாம் ஒரு மந்திரி என்று பாகிஸ்தான் கருதலாம். முதலில் அவர்களிடம் இருக்கும் பலூச்சிஸ்தானை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளட்டும், அதற்கப்புறம் இந்தியாவில் ஓடும் நதிகளை பற்றி பாகிஸ்தான் பேசட்டும். இல்ல சார், குறிப்பிட்டு பிலாவல் பூட்டோ பேசட்டும். ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது நம்மளுமே நிறைய சொன்னோம், பாருங்க பலூச்சிஸ்தான் ஒரு புது நாடாக உருவாக போகுது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பலூச்சிஸ்தான்ல பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. இல்ல சார், ஒரு சில கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக அது தனி நாடு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? சார் நடக்கும் சார். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அதுவே ஒரு காலத்தை காஷ்மீர்ல பாகிஸ்தான் நினைத்தது நடக்காத வண்ணம் இருந்ததால் தான் இந்தியா முழுவதும் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தன. ஒரு 2005-6 காலகட்டங்களில் காஷ்மீர்ல அவ்வளவு தாக்குதல் நடக்காம கொஞ்சம் ஒரு மந்த நிலை, தேக்க நிலை ஏற்பட்ட போது இந்தியா முழுசா ட்ரெயின் பாம் பிளாஸ்ட், அங்கங்க ஜெய்ப்பூர்ல பாம் பிளாஸ்ட், அகமதாபாத்ல பாம் பிளாஸ்ட், லும்பினி பார்க் ஹைதராபாத்ல பாம் பிளாஸ்ட், பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ்ல அட்டாக்கு, இது மாதிரி சங்கட் மோச்சன் டெம்பிள்ல அட்டாக்கு, காசியில, இது மாதிரி பல்வேறு இடங்களில் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தன. ஏன்னா இந்தியாவை தீவிரவாத தாக்குதல்களால் முழுகடிக்க வேண்டும் என்பது பாகிஸ்தானின் எண்ணோட்டமாக இருந்தது. அதற்கு அன்றிருந்த அரசு, நாம் தாக்க போனால் அங்கிருக்கும் தீவிரவாத கேம்புகளில் இருந்து தீவிரவாதிகள் அகற்றப்படுவார்கள், அந்த வெறும் கேம்புகளை தாக்குவதை விட தாக்காமல் இருப்பது மேல் அப்படின்னு இவர்களே கற்பனை செய்து கொண்டு எந்த தாக்குதலும் நடத்தவில்லை அன்றிருந்த அரசு. ஆனால் இன்று இருக்கும் அரசு துல்லியமாக ஆற போட்டு நின்று அமைதியாக சிந்தாமல் சிதறாமல் தீவிரவாதிகள் அவர்கள் முகாம்களில் உறங்கும் போது கூண்டோடு அவர்கள் எங்கே அனுப்ப வேண்டுமோ அங்கே அனுப்பி வைத்தார்கள். அதற்கு தீவிரவாதிகளுக்கு துணையாக இருந்த இராணுவத்திற்கும் தக்க பாடத்தை புகட்டும் வண்ணம் பதில் தாக்குதல் செய்து அவர்கள் விமானப்படையே செயலிழக்க செய்தார்கள். பிலாவல் பூட்டோ நிஜமாகவே ஒரு ஆண்மகனாக இருந்தால்,
தெம்பும் திராணியும் இருந்தால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அடிவரடியாக செயல்படும் பிலாவல் பூட்டோவுக்கு தைரியம் என்ற ஒரு சொல் இருந்தால் சொன்னதை செய்து காட்டவும். ஏனென்றால் பாகிஸ்தான் ராணுவமே புறமுதுகு காட்டி ஓடும் ராணுவம். அவர்கள் மக்களை கொல்வதற்கு மெடல்களை கொடுத்தும் ஒரே ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். ஸோ அவர்களுக்கு இது மாதிரி பூச்சாண்டி காட்டும் வேலையும் இந்த மாதிரி எக்கு தப்பா வாய்க்கு வந்ததை வளரும் பேச்சையும் அதையெல்லாம் கேள்விகளாக நீங்கள் எனக்கு தொடுக்க வேண்டாம், மன்னிக்கவும். ஓகே சார், மியான்மர்ல சமீபத்தில் ஒரு அட்டாக் நடந்தது, ட்ரோன் அட்டாக். அதை இந்தியா தான் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்தியா அதை ஒத்துக்கிட்டாங்களா இல்ல மறைமுகமா ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்கல. உங்களுக்கு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல இந்தியா செஞ்ச மாதிரி தான் பேசப்படுது. பேச்சு இருக்கலாம் சார், அபிஷியலா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிச்சா? ஒரு காலத்துல ஆயுதங்கள், மிகப்பெரிய ஆயுதங்களை ட்ரக்குகள் மூலம் கடத்தி சென்ற உல்ஃபா தீவிரவாதிகளை ஷேக் ஹசீனா கைது செய்து ஜெயிலில் அடைப்பார்கள். யூனிஸ் பதவியேற்றவுடன் அந்த தீவிரவாதிகளை விடுவிப்பான். அந்த தீவிரவாதிகள் மியான்மரில் சென்று தஞ்சமடைவார்கள். அவர்கள் சைனாவோட சப்போர்ட்டோடையும் கடந்த மாதம் 3 பாகிஸ்தானி உயர் அதிகாரிகள், பிரிகேடியர், மேஜர் ஜெனரல் ரேங்க் அதிகாரிகள் அவர்களை சந்திக்க நேரிட்டது. அவர்கள் சிட்டகாங் சென்று சிட்டகாங்கில் இருந்து ரக்கைன் ஏரியாவுக்கு சென்று அவர்களை உல்ஃபா சந்தித்து நார்த் ஈஸ்டில் இந்தியாவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு ஒரு முன்னேற்பாடுகள் நடந்த வண்ணம் இருந்தது. சைனாவும் இதற்கு கைகோர்த்த நேரிட்டது. சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் 3ம் கைகோர்த்து ஒரு பிரச்சனையை நார்த் ஈஸ்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. அதற்கு எதிராக ஒரு தாக்குதலானது நடந்துள்ளது. அது இந்தியா செய்யவில்லை என்றால் இந்தியாவுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள், யார் வேண்டும் என்றாலும் செய்திருக்கலாம். இதனால மியான்மர் நம்ம கூட ஒரு உறவு கசப்பாயிரும்ல சார் நம்ம கூட? அப்படியெல்லாம் இல்லை. மியான்மரோட அரசே ஒரு இக்கட்டான சூழல்ல தான் இருக்கு. அவர்களுக்கே அவர்கள் நாடு மீது கட்டுப்பாடு இல்லை. இல்ல நம்ம இப்ப நாடே பிளவுபட்டு நிக்கிறது. பங்களாதேஷை நம்ம இப்படிதான் சொல்றோம். அங்க மியான்மர் பிரச்சனையே என்னடான்னா, மியான்மர்லயும் நிலையற்ற ஆட்சி, பங்களாதேஷ் நிலையற்ற ஆட்சி இருக்கிறதுனால்தான் அதோட ரிஃப்ளெக்ஷன், அதோட பிரதிபலிப்பு மணிப்பூர்ல தெரிஞ்சது. மணிப்பூர்ல இன்னைக்கு மணிப்பூரை பத்தி யாராவது செய்தி படிக்கிறீங்களா? ஏதாவது வருதா செய்தி? ஏன்னா ராணுவம் அங்க போய் ஏஎஃப்எஸ்பியை வந்த உடனே எல்லாம் அடங்கிடுச்சு. ஏன்னா நார்த் ஈஸ்டை திரும்பியும் கொழுந்து விட்டு எரிக்க வேண்டியது அவர்களின் திட்டமாக இருந்தது. அது நிறைவேறவில்லை. இன்னொரு பக்கம் டிபெட் பிரச்சனையை இந்தியா கையில் எடுத்துள்ளது. உதாரணத்துக்கு தனி நாடாகப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அருணாச்சல் 5 ஃபிங்கர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அருணாச்சலையும் டிபேட்டோட ஒரு பகுதியாக சைனா பார்க்கிறது. அருணாச்சல் பிரதேசின் முதல்வர், சீஃப் மினிஸ்டர் அவர் சொன்னதில் ஆமா நாங்களும் அதே தான் சொல்றோம், அருணாச்சலோட பார்டர் டிபேட் சைனா இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ டிபேட் என்பது தனி நாடு, சைனாவோட அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது, தலைலாமா இருக்கும்போதே அடுத்த தலைலாமா யார் என்று அறிவிக்க சொல்லி சைனா பிரஷர் கொடுத்துச்சு. போடா அப்படின்னு சொல்லிட்டார் தலைலாமா சைனாவை. இப்ப திபெத் யார் இருக்கக்கூடிய தைரியத்துல இப்படி எல்லாம் நடவடிக்கை பண்றாங்க சார்? டிபேட் பண்ணல, இந்தியா பண்ணுது. திபெத்துக்கு பின்னாடி இருந்து இந்தியா பண்ணுதுங்கிறீங்களா? தலைலாமா இந்தியால தான் இருக்காரு. அவர் இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்காரு, தர்மசாலால. ஓகே. அங்க டிபெட்டோட மக்கள் அங்க வசிச்சிட்டு இருக்காங்க. ஹிமாச்சல்ல இருக்காங்க. ஹிமாச்சல்ல அவர் கூடயே தங்கிட்டு இருக்காங்க. அங்க தர்மசாலால இருக்கிற அவரு தலைலாமா அவர் இருக்கும் போதே அவரோட அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது அழுத்தம் தரப்பட்டுள்ளது. தலைலாமா என்பவர் புத்தரின் மறுவடிவம். ஒரு வடிவம் இருக்கும்போது இன்னொரு வடிவம் இருக்க முடியாது டிபெட்டின் புத்திசம் கல்ச்சர்ல. ஸோ தலைலாமா காலம் சென்ற பின் தான் அடுத்த தலைலாமாவை இவர்கள் தேடுவார். அப்படிதான் தலைலாமான்ற ஒரு பண்பாடு என்பது ஒருத்தர் இருக்கும்போது, அவர் இருக்கும்போது இன்னொருத்தர் நீ தான் சொல்ல முடியாது. அவர் போன பிற்பாடு இவர் நெக்ஸ்ட் தலைலாமா அப்படின்னு ஒருத்தரை தேடி கண்டுபிடித்து அவர் தலைலாமாவை நிறுவுவார்கள். இந்தியா என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் தலைலாமாவை அவரோட ஸ்டாண்டை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. டிபெட் என்பது சைனாவின் அங்கம் அல்ல. சப்போஸ் நீ காஷ்மீரியோ இல்ல அருணாச்சலையோ இல்ல சிக்கிமையோ இந்தியாவோட அங்கம் அல்ல அப்படின்னு நீ பின்வாங்கினால் திரும்பி நாங்க உன்னோட பல பகுதிகளை உன்னோட அங்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க பின்வாங்க வேண்டியதா இருக்கும். உனக்கு மாத்திரம் இல்ல கார்டோகிராபிக் அக்ரஷன், அதாவது மேப்பத்தை திரிக்கிறது உனக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஜித்து வேலை எங்களுக்கும் செய்ய தெரியும்.
கோடுகள் கிழிப்பதும் மேப்புகளை மாற்றுவதும் அதற்கு பெரிய நாலேஜ் ஒன்றும் தேவையில்லை. இல்ல மேப்பை மட்டும் மாத்தின பிரச்சனை இல்ல, இங்க வந்து அவங்க கட்டடங்களை கட்டுறதும் அவங்களுடைய சாலைகள் அமைக்கிறது இந்த மாதிரி எங்கே அருணாச்சலோடைய எல்லை பகுதி ஆல்ரெடி அந்த பகுதிகள் வந்து இந்த அரசு வருவதற்கு முன்னாலேயே கைவிடப்பட்ட பகுதிகள். அதற்கு முன்னாடி இருந்த அரசு இது அதை நம்ம மீட்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை பண்ணிருக்கோம். மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா திரும்பி கல்வான் மாதிரி ஒரு சண்டையை தான் நம்ம நாடணும். ஓகேவா சொல்லுங்க சார். of course we are fighting a three front war. சைனா தன் பாடத்தை சிந்தூர் மூலம் கற்றுக்கொண்டது. சைனா இந்தியாவுடன் சண்டையை நாடாது. ஆனால் சைனா பாகிஸ்தான் மூலம் இந்தியாவுக்குள் இன்னொரு சிந்தூர் பார்ட் 2 இல்ல இன்னும் சொல்ல போனா பஹல்காம் பார்ட் 2-ஐ நார்த் ஈஸ்ட் மூலம் இல்ல ஈஸ்டர்ன் காரிடார் மூலம் நேபாள் மூலம், நான் சொல்ல நேபாளோட ஜனாதிபதியோட அதிகாரப்பூர்வமான ஆலோசகர் சுனில் பகதூர் தாப்பா என்னும் ஒரு அதிகாரி அவரே சொல்லியுள்ளார், நேபாளில் இருந்து பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்கு சில ஏற்பாடுகள் செய்த வண்ணம் உள்ளது, அதை நாம் நிறுத்த வேண்டும், அதை தகர்க்க வேண்டும், இல்லையே இந்தியா நேபாள் உறவு பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அவர் ஓப்பனா அறிவிச்சிருக்கார். அதுக்கு தோதாக இன்று பாகிஸ்தான் அதிகாரிகள் பங்களாதேஷுக்கும் சென்ற வண்ணம் உள்ளார்கள். அடுத்த கட்டமாக பீகாரிலும் வெஸ்ட் பெங்காலிலும் தேர்தல் வரப்போகிறது. அக்டோபரில் பீகாரிலும் அடுத்த ஏப்ரல் மே வாக்கில் தமிழகம் பெங்கால் இந்த மாநிலங்களில் தேர்தல் வரப்போகிறது. கேரளா எல்லா மாநிலங்களும் இந்த 4 மாநிலம் நினைக்கிறேன் அந்த டைம்ல தேர்தல் வரப்பு. அந்த டைம்ல ஒரு தாக்குதலானது பஹல்காம் போன்ற ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் அந்த பக்கம் இருந்து அதை செயல்படுத்தினால் இந்தியாவில் மிகப்பெரிய மத கலவரம் வெடிக்கும் என்பது பாகிஸ்தானின் எண்ணம். இந்த எண்ணத்துக்கு சைனாவும் துணை செல்கிறது, பங்களாதேஷும் துணை செல்கிறது. அவர்களுக்கு எந்த விதத்தில் பாடம் புகட்ட வேண்டுமோ அந்த விதத்தில் இந்தியா பாடம் புகற்றும், குறிப்பிட்டு இந்த அரசு புகற்றும். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு கட்சி தொடங்கினார், அதற்கு பின்னணியில் டீப் ஸ்டேட் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கூறப்பட்டது. நீங்க அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்க உள்நாட்டு அரசியல் மிக குழப்பமான சூழ்நிலையை எட்டியுள்ளது. ட்ரம்ப் செயல்பாடுகளும் ட்ரம்ப் கொள்கைகளும் அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கே அவரை சார்ந்தவர்களுக்கே அது திருப்தி அளிக்கும் வண்ணமாக இல்லை. அதன் தொடர்ச்சியாக இதை பார்க்கிறேன் தவிர்த்து வேறொன்றும் இல்லை. ரெண்டாவது, எலான் மஸ்க் கட்சியை தொடங்கின அதே காலகட்டத்தில் இலான் மஸ்க் மீது என்ன மாதிரியான பொருளாதார தடைகளும் மற்ற பிரச்சனைகளும் ட்ரம்ப் நடவடிக்கை மூலம் அதிகாரப்பூர்வமான நடவடிக்கை மூலம் எடுக்க போகிறார் என்பதை நாம் முத்து கவனிக்க வேண்டும். ஓகே சார், எங்களோடு இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்தியா மட்டும் இல்லாது உலகம் முழுக்க இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து கூறுனீங்க. எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயின், நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சனி அப்படின்றது நீச்சமாகிறது தான் நம்ம ரொம்ப நல்லது. இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது, தட்டால் போட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கல்யாணமே நடக்காது, கிட்ட வரும், இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி போய்கிட்டு இருக்கும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது. ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க. ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே, இத்தனை பேர் கூடிட்டாங்களே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.